கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் பட்சத்தில் இருக்காருன்னா என் கூட இருக்கிறார், என் சைடில் இருக்கிறார். எனக்காக அவர் இருக்கிறார். எனக்காக இருக்கிறார், என் கூட இருக்கிறார். சொல்லுங்க, எனக்காக இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தையை நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க. அவர் எனக்காக இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். சொல்லுங்க, எனக்காக இருக்கிறார், என் கூடயே இருக்கிறார். என் கூட இருக்கிறாருன்னா நான் வேலை பார்க்குற இடத்துல என் கூட இருக்கிறாரு, நான் வீட்டில் இருந்தால் என் கூட இருக்கிறாரு, நான் வண்டி ஓட்டுனா என் கூட இருக்கிறாரு, நான் பஸ்ஸில் போனால் என் கூட வர்றாரு, நான் தூங்குனா என் கூட அவர் வர்றாரு, இருக்கிறாரு. நான் குக் பண்ணாலும், குக்கிங்கில் இருந்தாலும் என் கூட இருக்கிறாரு. என் பட்சத்தில் இருக்க வேண்டியவர்கள் இல்லாமல் போனாலும் அவர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்க, என் பட்சத்தில் இருக்க வேண்டியவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் என் கூடவே இருக்கிறார். சொல்லுங்க, அவர் என் கூடவே இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?